மீனா, மனோஜ் கடையில தானே இருக்காரு. நம்ம வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க கார் வெளியே நிக்குது பாருங்க. கரெக்ட். அவர் வெளியில வந்தாருன்னா அவர் எங்க போறாருன்னு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணுவோம். இந்தாங்க. மாஸ்க் எதுக்கு ஸ்ருதி? அவர் நம்மள பாத்திர கூடாதுல்ல. டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கணும் மீனா. ஸ்ருதி, நம்மள அவருக்கு அடையாளம் தெரியாதா என்ன? அதுவும் கூடையோட இந்த வண்டியை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிரும். ஐயோ, சரி நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணுவோம். யோ, நான் சொன்ன இடத்துல டெலிவரி பண்ணாம என்னைய பண்ணிட்டு இருக்க? மீனா, போங்க போங்க. அதே அட்ரஸ் தான், கரெக்ட்டா பண்ணிடு. ஓகே பாஸ், நான் கிளம்புறேன். ஜீவா, உன் வீட்டு வழியா தான் போறேன். வா, டிராப் பண்றேன். பரவாயில்ல பாஸ், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? நான் என்ன உன்னை தூக்கிட்டா போறேன்? அந்த பக்கமா போறேன், உன்னை டிராப் பண்ண போறேன்னு சொன்னேன். வா போலாம். ஓகே பாஸ். என்னங்க இவர் கடையில வேலை பார்க்குற ஜீவாவை கார்ல கூட்டிட்டு போறாரு? அதானே ஆண்டி மனோஜ் ரோஹிணி கூட சுத்துறாருன்னு சந்தேகப்படுறாங்க. இவர் என்ன ஜீவாவை கூட்டிட்டு சுத்துறாரு? இப்படி ஒரு ட்ராக் ஓடுதா என்ன? ஏங்க ஏதாவது வேலை விஷயமா கூட கூட்டிட்டு போலாம்ல. இருக்கலாம். அவங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். வாங்க ஃபாலோ பண்ணுவோம். வாங்க 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 போவோம். ஸ்ருதி, வேகமா போங்க. இறங்க ஐயோ, மீனா. சீக்கிரம் போங்க. மனோஜ் கார் போயிட்டே இருக்கு. தூரமா. மீனா, போயிட்டு தான் இருக்கேன். நமக்கு இதெல்லாம் தேவையா மீனா? இல்ல ஸ்ருதி, மனோஜ் என்ன பண்றாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அத்தை முதல்ல என்ன நம்பி ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. அதை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியே ஆகணும். நீங்க வேற இதே டயலாக் சொல்லிட்டு இருக்காதீங்க மீனா. அத்தை என்ன நம்ம நாட்டை காப்பாத்துற மிஷனையா கொடுத்திருக்காங்க. ரோஹிணியை கழட்டி விடுறதுக்கு நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதுதானே? என்ன ஸ்ருதி, இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்காக தானே பண்றோம். எது நம்ம ஃபேமிலிக்காக? சரி போங்க போங்க, அங்க போறாரு பாருங்க. வேகமா போங்க, பக்கத்துல போங்க. எங்கங்க இவ்வளவு தூரம் போறாரு? அங்க ரைட் எடுக்கறாங்க பாருங்க. போங்க போங்க, கொஞ்சம் தூரத்துல இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. இவர் வேற ரொம்ப நேரமா போயிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு கூட்டிட்டு எங்க தான் போறாரு? தெரியல ஸ்ருதி, ஆனா அவர் எங்கயாவது போய் தானே ஆகணும். பார்க்கலாம் போங்க. இவர் வேற ரோஹிணியை டிவோர்ஸ் பண்ணணும்னு குறியா இருக்காரு. ஒருவேளை இந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஸ்ருதி. ஏன்? மனோஜ் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அத்தையும் அதே தான் விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் கடையில வேலை பாக்குற பொண்ணு எப்படி அவர் விரும்புவாரு? வேலிடான பாயிண்ட் தான். ஆனா இந்த ஆம்பளைங்களை நம்பவே முடியாது மீனா. பர்டிகுலரா மனோஜ நம்பவே கூடாது. அவர் சைடுல கூட வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கலாம்ல. அவர் அப்படி நினைக்கலாம், ஆனா அந்த பொண்ணு அப்படி நினைக்காதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். அந்த பொண்ணை கூட்டிட்டு அப்படி எங்க தான் போறாருன்னு தெரியல. தெரியலையே, போய் பார்க்கலாம் போங்க. ஓகே பாஸ், நான் இறங்கிக்கிறேன். சரி. சரிங்க பாஸ், பாத்து போங்க. நாளைக்கு ஸ்டாக் எல்லாம் வருது, கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேரு. தினமும் நான் சீக்கிரம் தானே பாஸ் வரேன் பாஸ். சரி. என்ன இந்த பொண்ணு ஏதோ வீட்டுக்குள்ள போறா? அவங்க வீடா இருக்கும் ஸ்ருதி, டிராப் பண்ணிட்டு போறார் போல. அவ்வளவுதானா? அதான் சொன்னேன்ல எதுவும் இருக்காதுன்னு. கிளம்பிட்டாரு. இப்ப அடுத்து ரோஹிணியை பார்க்க தான் போறாருன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுவோம். என்ன நீங்க இப்படி ஆர்வம் ஆயிட்டீங்க? ஒரு வேலைன்னு எடுத்துட்டா அதோட எண்ட் என்னன்னு தெரியணும்ல. வாங்க போலாம். என்ன மீனா காரை நிறுத்திட்டாரு? தெரியலீங்க, எதுக்கு நிப்பாட்டி இருக்காரு? மாப்ள, முன்னாடி வந்துட்டீங்களா? ஆமா ஆண்டி. ஆண்டி என்னாச்சு? ஒன்னும் இல்ல, கார் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சு. அதான் டிரைவர் சர்வீஸ் கொடுத்திருக்கான். அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ அப்படியா, பரவாயில்ல ஆண்டி. இதுல என்ன இருக்கு, வாங்க உட்காருங்க. மீனா, அது தேவிகா தானே? இவங்க பொண்ணு மேரேஜ்க்கு தானே நம்ம கேட்டரிங் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். ஆமா. இவங்க என்ன இங்க இருக்காங்க? ஸ்ருதி, இவங்க இவர் கூட கார்ல ஏறி போறாங்க. ஐயோ, இது நம்ம நினைச்சதை விட பயங்கரமா இருக்கே. இவர் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தானே? அதுக்கு எதுக்கு இவரு இவங்கள கூட்டிட்டு போறாரு? இவங்களோட இவருக்கு என்ன கனெக்ஷன்? எனக்கு தெரியலங்க. மீனா, பணக்கார பொண்ணு கிடைக்கலன்னு பணக்கார ஆண்டிய பாத்துட்டாரோ? ச்சே, ஸ்ருதி அப்படிலாம் இருக்காது. இவரை நம்ப முடியாதுங்க. இருங்க ஃபாலோ பண்ணலாம். ஏய் ஸ்ருதி, அது போலாம். போலாம். வேகமா போங்க, ரைட் சைடு. சாப்பிட்டீங்களா ஆண்டி? நீங்க மாப்ள? சாப்பிட்டேன். மாப்ள அங்கதான். இங்க லெஃப்ட்ல ஸ்டாப். ஆடிட்டர் உடனே வர சொன்னாரு. அதான். ஓ அப்படியா? ஓ, அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிற விஷயம் ஆண்டி. ஆமா, அத பத்தியும் பேசணும். நான் பேசிட்டு சொல்றேன். சரி மாப்ள, நான் இறங்கிக்கிறேன். உங்களுக்கு வர்க் இருக்கும், நீங்க பாருங்க. ஓகேவா? வெயிட் பண்ணனும்னா வெயிட் பண்றேன் ஆண்டி. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரிங்க ஆண்டி. வரேன். சரிங்க பாத்து ஆண்டி. போங்க. சரிங்க. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு மீனா. இவங்க கூட இவருக்கு என்ன வேலை? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல ஸ்ருதி. ஆனா ஏதோ தப்பா இருக்கு மீனா. இத முதல்ல ஆண்டி கிட்ட சொல்வோம். இல்ல இல்ல இல்ல, அத்தை கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? சொல்றது தானே நல்லது. இல்ல ஸ்ருதி, ரோஹிணி அவர் பார்க்க போல, அது தெளிவா தெரியுது. இப்ப இத சொல்லி இன்னும் வீட்ல எதுவும் குழப்பம் வர வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும். இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப பாத்துக்கலாம். ஏதோ சொல்றீங்க. சரி, இப்ப வீட்டுக்கு போலாம்ல? சரி போலாம். உட்காருங்க. உனக்கு எது வேணும்? இது சாப்பிடுறியா? வா மனோஜ். என்ன ரோகிணி இது? போன் பண்ணி என்ன விஷயம் சொல்லாம உடனே மான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் ஏற்கனவே சொன்னேன்ல மனோஜ், கிரிஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு. கிரிஷ் இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். அதனாலதான் உன்னை வர சொன்னேன். உட்காரு. ஹாய் கிரிஷ், என்ன ஐஸ்கிரீம் வேணும் உனக்கு? எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும். ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வாங்க. தேங்க்ஸ் மனோஜ். எதுக்கு? இல்ல, வர சொன்ன உடனே வந்ததுக்காக. வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு வேலை இருக்கு, விட்டுட்டு வர முடியாதுதான். நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கொஞ்ச நாளைக்கு தான் மனோஜ். கிரிஷ் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல, அதுக்காக தான். ரோகிணி, என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவுனா எதை பத்தி கேக்குற? நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா எனக்கு புரியல. ஒண்ணுமே புரியல மனோஜ்.
திடீர்னு என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இப்ப இந்த குழந்தை வேணா அபார்ட் பண்ணிடுன்னு சொன்னல. கிறிஷ் இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இரு, அம்மா வரேன். ஒரு நிமிஷம் வா. நீ பேசுனத கிறிஷ் கேட்டிருந்தா என்ன ஆகுறது? அவனுக்கு என்ன புரிய போகுது? அப்படி நினைக்காத மனோஜ், அவனுக்கு எல்லாமே புரியும். அதை விடு. நீ எப்ப அபார்ட் பண்ண போற? இந்த குழந்தை உனக்கு எதுக்கு? அதான் உன் பையன் இருக்கான்ல. இப்போ உனக்கு எதுக்கு இந்த குழந்தைன்னு கேக்குறியா, இல்ல நமக்கு எதுக்கு இந்த குழந்தைன்னு கேக்குறியா? நீ பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரியல ரோகிணி. எனக்கு லைஃபே புரியல மனோஜ். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பான்னு உனக்கு தெரியும்ல, ஏன் பேசாம இருக்க? உன் குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு, நீயே ஒரு கருவை கொல்றதுல இவ்ளோ வேகம் காட்டுற. நான் தான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டேன்ல. இந்த விஷயத்துல ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது. நான் சொன்னல, லேட் ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாம போயிடும். எப்படி நீ நானும் சேர்ந்து வாழ போறது இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும். அதுக்கும் என்ன மனோஜ் சம்பந்தம்? என்ன ரோகிணி இப்படி கேக்குற? நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டுனா அந்த கை குழந்தைய வச்சு நீ என்ன பண்ணுவ? அந்த குழந்தை எப்படி வளர்ப்ப? இப்படி அர்த்தமில்லாத கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்ல மனோஜ். அப்ப நீ குழந்தைய அபார்ட் பண்ண போறது இல்ல, அப்படிதானே? நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு தான் சொல்றேன். நீ சொல்றது என்னால முழுசா ஏத்துக்க முடியல. நீ வேணா ஈஸியா சொல்லிடலாம், ஆனா நான் குழந்தையோட அம்மா. உன்ன மாதிரி என்னால அப்படியே முடிவெடுக்க முடியாது மனோஜ். அதுக்கு இல்ல, நான் சொன்னதை கேட்டு நீ சம்மதிச்சு நீ அபார்ட் பண்ணிட்டா நம்மளோட டிவோர்ஸ் கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். எப்பவுமே சுயநலமா மட்டும்தான் யோசிப்பியா மனோஜ்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஷ் உன் கூட நல்லா பழகணும். இப்ப பரவாயில்ல, முன்னாடிலாம் உன்னை பார்த்தா பேச கூட மாட்டான். இப்ப அவனே வந்து உன்கிட்ட பேசுறான். இப்படியே டெவலப் ஆகி அவன் நல்லபடியா உன்கிட்ட பழகிட்டான்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன பண்ணலாம், நம்ம விஷயத்துல என்ன முடிவெடுக்கலாங்கிறத பேசலாம். என்ன பேசுற ரோகிணி? நான் டிவோர்ஸ் கிடைக்க லேட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கிறிஷ் கூட பழகணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியல. எப்படியாச்சும் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறல்ல? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீ கல்யாணத்துக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்க அப்படின்னு. இல்லையே, நான் அப்பெல்லாம் எதுவும் பண்ணல. நானும் நீ சேர்ந்து வாழ போறதுல முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் எதுக்கு என் குழந்தை உன் வயித்துல? அது உனக்கு சொம்ப தானே? நான் ஒண்ணு அப்படி நினைக்கல மனோஜ். நீ என்ன சொன்ன? கிறிஷோட நீ பேசி பழகு, ஒன்னு ஒன்னா நடக்கும்னு சொன்னல. இப்ப அவன் கூட நல்லா பேசி பழகிட்டு தானே இருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? இது எனக்கு பத்தாது மனோஜ். அவன் என்ன விட்டுட்டு உன் கூட தனியா எங்கேயாச்சும் வெளியூர் வந்து 2 நாள் தங்கணும். அதுக்கு என்னைக்கு கிறிஷ் ஓகே சொல்றானோ அன்னைக்குதான் நீ சொல்றது எல்லாமே நடக்கும். நான் உனக்கு டிவோர்ஸும் கொடுப்பேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 நாள் அவன் என் கூட வந்து தங்கி இருக்கணுமா? ஐயோ, கொஞ்ச நேரம் அவன் வந்து என் கடையில இருந்ததுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எனக்கு இருக்கிற நிலைமைக்கு நான் அவனை எங்க கூட்டி போய் வச்சுக்கிறது? 650 சார். ஓகே சார். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மனோஜ். கிறிஷுக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண, எனக்காக பண்ண. இப்போதைக்கு என் லைஃப்ல எனக்கு வாழ்றதுக்கு ஒரே ஒரு ஹோப்பா இருக்கிறது அவன் மட்டும்தான் மனோஜ். ப்ளீஸ் மனோஜ், தயவு செஞ்சு இதை பண்ணு. ஆஹா, இவன் என்ன தனியா ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருக்கான்? வீட்டுல அம்மா என்னன்னா இவன் பார்லர் அம்மாவை டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் என்னன்னா இப்படி பார்லர் கூட ஜாலியா சுத்திட்டு இருக்கானே. இப்போ நம்ம உள்ள போனோம்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி 2 பேர் தப்பிச்சிடும். இவங்க பேசுறத வீடியோ எடுத்து யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பிடலாம். ப்ளீஸ் மனோஜ், கொஞ்ச நாளைக்கு அபார்ட் பண்றத பத்தி பேசாத. இப்ப நீ வந்து கிறிஷ் கூட கொஞ்ச நேரம் பேசு. வா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. வேற ஏதாவது வேணுமா? இது நீ ஆர்டர் பண்ணியா? ஆமா. ஆ, இந்தா ஆ. கேக்கு நல்லா ஊட்டி விடு. மகனே, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. அம்மா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ற பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா இங்க பார்லர் அம்மா கூட சுத்திட்டு இருக்கியா? இன்னைக்கு வீட்டுல ஒரு சம்பவம் இருக்கு. ஏய் 2 பேரும் இங்க வாங்க. நான் உங்களுக்கு கொடுத்த வேலை என்னாச்சு? மனோஜை ஃபாலோ பண்ணீங்களா? அவன் இன்னும் ரோகிணி கூட தான் சுத்திட்டு இருக்கானா? இல்ல ஆண்டி. என்ன ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க? இல்ல ஆண்டி, அவரு ஒரு ஆண்டி. ஏய், என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல அத்தை, நாங்க அப்படி சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் பார்க்கல. உங்க 2 பேருக்கு ஒரு வேலை கொடுத்து அதை ஒழுங்கா செய்ய தெரியாதா? நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் இதையெல்லாம் பண்ண சொன்னேன். உங்களால இந்த சின்ன விஷயத்தை கூட பண்ண முடியாது? ஆண்டி, நாங்க என்ன டிடெக்டிவா அவரை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம், முடியல. உங்களை நம்பினது ஏன் தப்பு தான். என்ன ஆண்டி போனையே பாத்துட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னேன், அதை உங்களால செய்ய முடியல. ஆனா முத்துக்கிட்ட நான் எதுவுமே சொல்லாம கரெக்டா இந்த வேலையை பாத்துருக்கான் பாருங்க. நான் உங்ககிட்ட சொன்னது உண்மையாயிடுச்சுல. எப்படி அவ கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு. நான் தான் சொன்னேனே, மரம் சும்மா இருந்தாலும் காத்து அதை சும்மா இருக்க விடாதுங்கிற மாதிரி என் பையன் சும்மா இருந்தாலும் அந்த பார்லர்காரி அவனை விட மாட்டான். இவனுக்கும் வெக்கமே இல்லாம அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். இவனு ஆண்டி ஹை வோல்டேஜ்ல இருக்காங்க. என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. போன வேற எடுத்து தொலைக்க மாட்டேங்கிறான். விடுங்க அத்தை, எதிர்பாராத விதமா அவங்க 2 பேரும் சந்திச்சிருப்பாங்களோ என்னமோ. இந்த வீடியோவை பார்த்தா எதிர்பாராத மாதிரி பார்த்த மாதிரியா இருக்கு. பேன் பண்ணி என் பையனை அவ வரவழைச்சிருக்கான். நீங்களும் அந்த பார்லர்காரிக்கு தான் வக்காலத்து வாங்குறீங்க. உண்மையை சொல்லுங்க, இது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்க மாட்டோமா ஆண்டி? மீனா சொல்ற மாதிரி இது எதிர்பாராத விதமா கூட மீட் பண்ணிருக்கலாம். ஊர்ல இத்தனை பேர் இருக்கும்போது அவ ஒருத்தி தான் எதிர்பாராம சந்திப்பாளா? அவ போன் பண்ணி இவனை வர சொல்லிருப்பா. இவனு கண்ணை மூடிட்டு போயிருப்பான். இல்லையா ஆண்டி, அந்த வீடியோல அவர் கண்ணை திறந்துட்டு தானே இருக்காரு. ஸ்ருதி, சும்மா இருங்க. ஆண்டி இன்னைக்கு மனோஜ குக் பண்ண போறாங்க. டேய் வாடா இங்க. என்னம்மா, என்னாச்சு? எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு, இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. என்னம்மா தெரிஞ்சது? என்ன
என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரியே பேசுற? நீ அந்த ரோகிணிய பார்க்க கூடாது, அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியும் நீ அவ கூடவே சுத்திட்டு இருக்க.